அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாண்டியர்கள் பற்றி இன்றைய வீடியோ. அதாவது சங்ககால மன்னர்களில், அதாவது பாண்டிய மன்னர்களில் மிக முக்கியமானவர் பாண்டியர் பெரும் வழுதி. வழுதிங்கிறது அவங்களுடைய பாண்டியருடைய குலப்பெயர். அதனால் முதுகுடுமி பெருவழுதி, பெரும்பெயர் பெருவழுதி இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் பெரும்பழுதி அப்படிங்கிறது பொதுவாக உள்ள ஒரு சங்ககால பாண்டியரில். இதை புறநானூற்றில் இந்த பெருவழுதி அவரை பற்றி இரும்பிடர் தலையார் என்ற புலவர் குறிப்பிட்டிருக்கார். அது கூற்றம் என்ற ஊரை போர் புரிகிறாரு பெருவழுதி. அதை வெல்றதுக்கு யானையின் கழுத்தில் கட்டியிருந்த அந்த மணிக்கயிறு அதை அறுத்து உடைத்து ஆக்ரோஷமாக முன்னேறி சென்று அந்த கூற்றம் என்ற ஊரை வென்றார் அப்படிங்கிறது புறநானூற்றில் இரும்பிடர் தலையார் குறிப்பிடுறாரு. அதுபோல் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுறவர், புலவர்களுடைய நிலைமையை தெரிந்து அவருடைய வறுமையை போக்குவார் அப்படின்னு அந்த புறநானூற்று பாடலில் இரும்பிடர் தலையார் குறிப்பிடுறாரு. சோழ நாட்டு மக்களும் பெருவழுதியுடைய தோற்றத்தை பார்த்து மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுப்பார்களாம். சரி, சங்ககால மன்னர் பெருவழுதியை பற்றி நீங்கள் தலைப்பு வச்சுட்டு பெருவழுதியை பற்றி பொழுது பேசிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்ல வர்றதுக்கு இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபுல்லில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் பாண்டியர்களுக்கு சொந்தமான ஒரு அதிசய பொக்கிஷம் வெளிவந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி ஆற்றுப்படுகையில் அந்த அதிசய பொக்கிஷம் வெளிவந்தது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கரூர் மாவட்டத்தில் அமராவதி அந்த ஆற்றுப்படுகையில் தொல்லியல் துறையால் ஆய்வு மேற்கொண்டதில் பல தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சேரர்களுக்கு சொந்தமானது, சோழர்களுக்கு சொந்தமானதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான, அதுவும் சங்ககால பாண்டிய மன்னர் பெரும்பழுதி அவருடைய ஒரு பொக்கிஷம் வெளிவந்தது. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்ககால பாண்டிய மன்னரான பெரும்பழுதி அவருடைய மோதிரம், வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரம். அதில் பெரும் வழுதி அப்படிங்கிறத தமிழ் எழுத்தால தெல்ல தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களுக்கே உரிய சின்னமான கோட்டு மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதுவும் தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. இது கிமு 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்துறாங்க. அந்த தமிழ் எழுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எப்படி எதை வச்சு உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, அரிட்டாப்பட்டி, மாங்குளம் இங்கே உள்ள குகையில் கிடைக்கிற அந்த கல்வெட்டுகள், அந்த தமிழ் எழுத்து, அந்த தமிழ் எழுத்தோட இப்போ இந்த கரூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெரும்பழுதி மோதிரம், அதில் உள்ள தமிழ் எழுத்தும் இரண்டும் ஒத்து போகிறது. அதை வச்சு தான் கிமு 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. பெரும்பழுதிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது. பெரும்பழுதி என்ற ஒரு பாண்டிய மன்னர், சங்ககால பாண்டிய மன்னர். இந்த ஆய்வு கரூர் மாவட்டம் இந்த அமராவதி ஆற்றில் இந்த அக்டோபர் 2025 தொடக்கத்தில் தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது இந்த செய்தி தமிழ்நாடு தொல்லியல் துறையில் கண்டுபிடிக்கப்பட்டது கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில். ஆனால் இன்னொரு செய்தி என்ன போகுது அப்படின்னா, தென்னிந்திய நாணயவியல் சங்கம் இருக்குல்ல, அதில் அதை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒருவர், அதாவது திருமதி பீனா சரசன் என்பவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த நான் சொன்ன செய்தி தான், ஆனால் இது கொஞ்சம் மாறுபடுது. தமிழ்நாட்டில் பழங்கால பொருட்கள்லாம் சேமித்து விற்பனை செய்கிற ஒரு வணிகரிடமிருந்து அந்த நாணயத்தை பார்த்ததாக திருமதி பீனா சரசன் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மோதிரத்தை வாங்கி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தபோது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் பெரும்பழுதி என்ற பாண்டிய மன்னருடைய உரியதாகவும், அந்த மோதிரம் 12.61 கிராம் எடை கொண்டதாகவும், அதில் அந்த கோட்டு வடிவ மீன் சின்னம் பொறிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த முன்னாடி சொன்ன அந்த தகவலை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன இவங்களுடைய கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அந்த பழங்கால பொருட்களை சேமிக்கிற அந்த வணிகரிடமிருந்து இந்த பொருளை நான் வாங்கி பார்த்தேன், அதை ஆய்வுக்கு உட்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி பீனா சரசன் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு தொல்லித்துறை அக்டோபர் 25 2025 ஆரம்பத்தில் தான் கரூரில் அமராவதி ஆற்றுப்படுகையில் இந்த தொல்லியல் ஆய்வு நடந்தது. அதில் தான் இந்த பெரும்பழுதியுடைய மோதிரம் வெளிப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு நாணயவியல் அறிஞர் ரா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பெரும்பழுதி என்று பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை கண்டுபிடித்தாரு. அதன் பிறகுதான்
சங்க காலத்தில் நாணயங்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம அவர் அதுதான் முக்கியமான ஆதாரம். அதுக்கப்புறம் தான் தமிழ் மன்னர்கள் சங்க காலத்தில் நாணயம் பயன்படுத்தினாங்க, பெருவழுதிங்கிற பேரில் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடிலாம் அது வரைக்கும் சில வரலாற்று அறிஞர்கள் என்ன உருட்டுனாங்கன்னா, மௌரிய பேரரசு அவங்களுடைய நாணயத்தை தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்கள் பயன்படுத்தினார்கள், தமிழ் மக்கள் அப்படின்னு சில உருட்டுகள் செய்தாங்க. ஆனால் இந்த 1985 ஆய்வுக்கு பிறகு, அந்த நாணயவியல் அறிஞர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆய்வுக்கு பிறகு, சங்ககால நம்முடைய தமிழ் மன்னர்கள் நாணயங்கள் பயன்படுத்தியதற்கு அந்த சான்றாக அந்த பெருவழுதி என்ற நாணயத்தை கண்டுபிடித்தார். சரி, தமிழ்நாடு தொழில்துறை கண்டுபிடித்திருந்தாலும் சரி, அந்த பீனாசரசன் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வணிகரிடம் வந்து மீட்டிருந்தாலும் சரி, எது எப்படியோ நம்முடைய முன்னோர் பாண்டிய மன்னருடைய ஒரு அதிசய பொக்கிஷம் நம்ம உலகுக்கு தெரிய வந்தது வரைக்கும் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி தான். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.